மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவா மிதுன ராசிக்கு இருக்கு. ஏன்னா ராஜயோகாதிபதி சனியே 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு ராசியிலிருந்து பார்ப்பது மிகவும் அருமை. ஸோ ஆண்டு கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்குது. ராசிக்குள்ள குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்த்து பல நல்ல சேஞ்சஸ் இன் லைஃபை கொண்டு வரக்கூடிய மாற்றமான ஒரு மனமாற்றம், அது அதன் மூலமாக செயல் மாற்றம், அது மூலமாக பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்துவிட்டது. இது ஆகஸ்ட் மாசம் அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி சில நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளேயே வரார். எப்போ வரார்? ஆகஸ்ட் மாசத்திலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் முதல் 3 வாரங்கள் சுக்கிரனும் குருவும் ராசிக்குள்ளேயே இருப்பது அருமை. அது 7ஆம் இடத்தை பார்த்து திருமணம், நண்பர்கள், உங்களுடைய பங்குதாரர்கள், நீங்க டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியில மீட் பண்றவங்க, கிளையண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், கொலீக்ஸ், அது எல்லாத்தையுமே ஒரு விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு குடிக்கிறதுங்க. ஸோ இது ஒரு கோல்டன் டைம் தான். ஏன்னா இப்போ இந்த 2 மிகப்பெரிய சுபகிரகங்கள் ராசிக்குள்ள வருவது, ராசி அதிகமாக திருப்பலம் கொடுத்து சுபத்துவப்படுத்தி ஒரு சில பெனிஃபிட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, வீடியோல வரவங்க, இந்த ஆர்ட்ஸ் குரு இருக்கிறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க, இது மாதிரி எல்லாமே கேமரா, வீடியோ, ஃபேஷன், அது மாதிரி விஷயத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸும் நல்ல ஒரு லைம்லைட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆமா, ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிச்சம் பெறுகிறார், அதிகமான ஒளி பெறுகிறார். அதே மாதிரி மற்ற கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதனே 2ஆம் இடத்திலிருந்து மாசத்தின் கடத்தில் 3ஆம் இடத்துக்கு போறதும் நல்ல ஒரு அமைப்பு தான். எந்த விதத்திலும் சனி செவ்வாய் பார்வை இல்லாமல் அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கிறார். சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போறார், தப்பு இல்லை. சூரியனும் பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து இருக்கிறது மிகவும் அருமை. ஸோ இது எல்லாமே என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா, நல்ல ஒரு முயற்சி, அதே சமயத்துல நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு, சில விஷயங்கள் முடிச்சுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தொழில் மேன்மை பெறுவது, விறுவிறுப்பா ஒர்க் பண்றது, கடன்களை அடைப்பது, திருமணம் ஆகாதம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்துக்கலாம், குழந்தைகள் பேர் எதிர்பார்க்கிறவங்க குழந்தைகள் கிடைக்கும், பூர்வீக சொத்து எதிர்பார்க்கிறவங்க பூர்வீக சொத்து வரும், சில பணம் வரணுங்கிறது சில எதிர்பார்த்துட்டு இருக்கிறது பணம் உங்களுக்கு நல்ல ஒரு வளத்தையும் நல்ல ஒரு அருமையான ஒரு டைமை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாசம் இருக்கு.